தளபதி விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை டிவிஎஸ் நகர் பகுதியில் மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் சர்மிளா, இணை அமைப்பாளர்கள் முத்துலட்சுமி, குரு திவ்யா, பொருளாளர் ஹனியா ஆகியோர் தலைமையிலும் தெற்கு மாவட்ட செயலாளர் தங்கபாண்டி அவர்கள் முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர், 50 தாய்மார்களுக்கு சேலைகள், 5 குடும்ப தலைவிகளுக்கு அரிசி மற்றும் மளிகை சாமான் பொருட்கள், 30 பள்ளி குழந்தைகளுக்கு நோட்புக் மற்றும் ஸ்கூல் பேக், 10 இல்லதரசிகளுக்கு குக்கர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் துணை அமைப்பாளர்கள் அனு, ஜோதி, ஹரிணி மற்றும் கழகத்தின் மூத்த முன்னோடிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் ஆணைப்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஆனந்தர் வழிகாட்டுதல்படி மகளிரின் சார்பாக பொதுமக்களுக்கு நலத்திட்டு வழங்கும் விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இன்று தளபதியுடைய பிறந்தநாள் ஜூன் 22. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய விழா அது மதுரையில் இந்த மகளிரின் சார்பாக பெரிய விழாவை எடுத்திருக்காங்க. இந்த விழாவுடைய ஏற்பாளர் சேர்ந்தவர்கள் அருமை சகோதரி சர்மிளா, முத்துலட்சுமி, குரு திவ்யா, ஹனியா, அனு, ஜோதி, ஹரிணி. இந்த இனிய விழாவில் வருகை புரிந்துள்ள மற்றும் நாச்சியார் அவர்களே, மாவட்டத்தின் இணை செயலாளர் கோகுல் அவர்களே, மாவட்ட பொருளாளர் விக்கி அவர்களே மற்றும் பகுதி கழகத்தின் தலைமை கார்த்தீஸ்வரன் அவர்களே, இந்த வார்டுகளை சேர்ந்த பாண்டி அவர்களே மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ஐடிவிங் சம்பந்தப்பட்ட நண்பர்களே, தளபதியின் கழக தோழர்களே, இன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிறந்த நாள் அப்படின்னா நம்ம தான் சந்தோஷமா இருப்போம். நம்ம வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அன்று நம்ம பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் எங்கள் கழகத்தின் தலைவர் தளபதி பிறந்தநாளை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். அது இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இல்லைங்க. அவர் 1992 இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷமா நாங்கள் தளபதி பிறந்தநாளை மிக சிறப்பாக தான் கொண்டாடி வந்துகிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பயனுள்ள விழாவாக தான் நாங்கள் நடத்துவோம். மற்ற பண்ணோம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல தலைவி வேணும். அது யாருன்னா நம்ம தளபதி மட்டும்தான். தமிழகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம்னா அதுக்கு மாற்று ஒரே வழி நம் தளபதி மட்டும்தான்.